நீ சூப்பர் ஹீரோ படம்லாம் பார்த்துருக்கியாடா? கிறிஷ் பார்த்துருக்கேன், அப்புறம் மின்னல் முரளி பார்த்துருக்கேன், ஏன் வேலாயுதம் கூட பார்த்துருக்கேன். நீ ஃப்ளையிங் ஜெட் பார்த்துருக்கியா? இல்லையே. ஏய், நீ இந்த மாதிரி நிறைய ரோஸ்ட் பண்ணுடா. சரிடா. பொதுவாக இந்தியாவில் ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, இந்த பவர்ஸ்க்கெலாம் அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. சூப்பர் ஹீரோக்கு என்ன பவர் கொடுக்கலாம்? ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர்மேன் ஆகிற மாதிரி சூப்பர் பவர் தரலாம். கோவம் வந்துட்டா பச்சை ஆகிற மாதிரி சூப்பர் பவர்ஸ் தரலாம். இல்லைனா சுற்றி வச்சு அடிக்கிற தண்டர் பவர் தரலாம். சின்னது பெருசாகிற மாதிரி ஆண்ட்மேன் பவர் தரலாம். ஒரு செகண்ட் சின்னதவர், ஒரு செகண்ட் பெருசாவர், ஒரு செகண்ட் சின்னதவர், ஒரு செகண்ட் பெருசாவர். இதெல்லாம் என்ன சூப்பர் பவர்ஸா? வேற யாராவது இருக்கீங்களா சார்? பறக்கிற பவர் தரலாம், சூப்பர் ஸ்ட்ரென்த் தரலாம், அடிப்பட்டா உடனே ஆடுற மாதிரி பவர் தரலாம், இல்லைன்னா அடியே படாத மாதிரி பவர் தரலாம். பெருசா நம்ம ஹீரோவுக்கு இந்த பவர் தான் இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறோம், அவருக்கு ஒரு சூப்பர் பவர் தந்து விடுங்க. என்ன சூப்பர் பவர் தரது? அட எனக்கும் தெரியலையா, எல்லா சூப்பர் பவரும் தந்து விடு. 2016 ரிலீஸ் ஆன எ ஃப்ளையிங் ஜெட் அந்த படத்தோட ரோஸ்ட் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு வில்லன், கார்பரேட் வில்லன். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனோட ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கூட்ஸ் ஏஜென்சிக்கு 2 மணி நேரத்துக்குள்ள போகணுமா. அதுக்கு ஒருத்தன் ஐடியா தரான். சார், இந்த லேக் இருக்கிறது தான் சார் பிரச்சனை. நம்ம இங்கே ஒரு பாலத்தை கட்டிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா போயிடும் சார் அப்படின்னு அதை கட்டி தொலை வேண்டியது தானே. சார், அது முடியாது. நம்ம பாலம் போய் இறங்குற இடத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை அங்கே இருக்கிறவங்க சாமியாக கும்பிட்றாங்க. ராம் சேத்துல பாலம் இருக்கிறது பிரச்சனை, இங்க பாலம் இல்லாதது பிரச்சனை. இவனுங்களாம் இப்படித்தான்ப்பா, சும்மாவே இருக்க மாட்டானுங்க. இன்னொன்று சார், அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்காரு, கண்டிப்பா சான்ஸே இல்லை. ஏக் நம்பர் முட்டாள், இதெல்லாம் நடக்காதுன்னு நீயே சொல்ற, அப்புறம் எதுக்கு இந்த பிளானை போட்ட? நம்ம வில்லன் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறப்பல அந்த மரத்தை எடுத்து விடுங்க, நான் இங்க ஒரு பாலம் கட்ட போறேன் அப்படின்னு. அது எங்க சாமியில அதெல்லாம் வெட்ட முடியாது போல எங்கிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு சரியான பயந்தாங்கோலி. நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. நம்ம வில்லன் வந்து மிரட்டினதுக்கே பயந்துருவாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கராத்தே மாஸ்டர். ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக வித்தை காட்டிட்டு இருக்காரு. வித்தை தெரிஞ்சவன்டா, வித்தைய பாரு. இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. பேசிட்டு வாயில அடிக்கிறீங்களா? ஐயோ போச்சே. இவங்க சாமியா கும்பிட்ற மரத்தை வெட்டுறதுக்காக ஒரு மலமாடை கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க, இந்த மண்ணுல தான் அந்த மலமாடு ஒளிஞ்சிருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கீங்களே, நீங்க ஏதாவது ரெஸ்லரா? அவங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறான். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மரத்தை இருக்கிற வேலையை கொடுத்துருக்காங்க. மனுஷங்களையே மண்ணுல போட்டு மறுகியா பண்ணும் எனக்கு மரம் வெட்டுற வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் அவன் செஞ்சான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை தடுக்கிறாரு. ஏய், இங்க என்னடா மரம் வெட்ட வந்துக்கிற அப்படின்னு. நம்ம ஹீரோவையும் போட்டு பொலபொலன்னு பொலந்து மரத்தோட சேர்த்து சாத்தி போடுறான். அமைச்சரே, இது அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர்தானே? ஹீரோவை கழுத்து சேர்த்து அறுத்து போடலாம் அப்படின்னு வரப்ப மின்னல் அடிச்சு விடுது. அடிச்ச மின்னல்ல 6 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்துடுறா மொட்டை. ஆனா நம்ம ஹீரோ அங்கே விழுந்துறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வர பால் எல்லாம் சூப்பரா டேக்கிள் பண்றாரு. நம்ம ஹீரோ ஒரு மியூசிக்கல் நோட் புக்கை தொட்ட உடனே அதுல இருக்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருது. அடுத்த நாள் இந்த வில்லன் கேங்கெல்லாம் போயிட்டு ஹீரோவை போட்டு தள்ளலான்னு போறானுங்க. அந்த சமயத்துல தான் இது நடந்துருது. டாப் 50 ஹிட்ஸ் சன்னி லியோனா. டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, சைடுல விட்டுக்கோ. கிஸ் பண்ண கிட்ட வர, ஆனா கிஸ் மிஸ் ஆயிடுச்சு. மூக்கு மூக்கு இச்சிச்சு. டேய், அவனுங்களை சும்மா விடாதீங்கடா, போட்டு தள்ளுங்கடா. உடனே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரே ரன்னு தான். எடுத்தேம்பார் ஓட்டம். இடது கை எங்கயா? ரெட்டப்பாலத்துக்கிட்ட அது விழுந்துச்சே, எடுத்துக்கலையா நீங்க? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அப்புறம் நம்ம ஹீரோ போய் படுத்து தூங்கிடுறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, இங்க வாங்கம்மா உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு கூட்டிட்டு போறான். போயிட்டு ஹீரோட கையில குத்துறான். உடனே சரியாயிருது. ஏய், என்ன பண்ற? இங்க பாரு, இவரு குத்துனா கூட சரியாயிருது. விளையாடுறியா?
நம்ம ஹீரோ சூப்பர் ஹீரோ ஆனதுல அவங்க அம்மாவுக்கு பெருமகிழ்ச்சி. என்னடா இவங்க ஏதோ சூப்பர் ஹீரோ ஆனதுக்கு ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா ஏதோ வாரத்துக்கு ஒருத்தன் சூப்பர் ஹீரோ ஆகிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் முதுகுல இருக்கிற சிம்பிளை பார்த்ததும் கடவுளா தரிசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு சூப்பர் பவர் கிடைச்சதும் எல்லா சூப்பர் ஹீரோ படத்தையும் போட்டு பார்த்து அவருக்கு சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் ரெடி பண்றாங்க. எப்படி அந்த பாட்டு முடியறதுக்குள்ள அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஒரு சூட்டை ரெடி பண்ணிடுறாங்க. இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்பரா இருக்கேன்? வாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. சூட்டை மாட்டிட்டு நம்ம ஹீரோ தப்பு ஏதாவது நடக்குதான்னு பாக்கிறதுக்கு கிளம்புறாரு. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஃப்ளைங் ஜெட் உங்களை காப்பாத்த வந்துட்டான். அப்புறம் ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டு இருக்கிறான் குழந்தையன்னு போய் அடிக்கிறாரு. வாங்க டர்பன் கட்டின போலீஸ் ஜி, இவன் குழந்தைய கிட்னாப் பண்றான். ஐயோ அது ஏன் குழந்தைங்க, ஐஸ்கிரீம் வாங்கி தரல அழுவுது. நம்ம ஹீரோ எது பண்ண போனாலும் தப்பா போயிருது. ஹீரோவை கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு வேலை வருது. பேங்க் ராபரி பண்றானுங்க. அங்க போன வேண்டி தான் இவருக்கு முயல் மந்திரங்கள் ஆக்டிவேட் ஆகுது. பேங்க்ல இருக்கிற ஹாஸ்டேஜஸ் எல்லாம் காப்பாத்திட்டு கெத்தா நடந்து வராரு. சார் 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 உங்க பேர் என்ன? ஃப்ளையிங் ஜெட். ஃப்ளையிங் ஜெட்ன்ற பேர் ஊர் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருது. எல்லாரும் இவரை சூப்பர் ஹீரோன்னு ஏத்துக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த சூப்பர் ஹீரோ வேலைன்னு கிடைச்சிட்டாலே நம்ம அம்மா நமக்கு என்ன வேலை சொல்லும்? போய் சீலிங் மேல ஒட்டடை இருக்கு கிளீன் பண்ணு போ. அங்க 8 கால் பூச்சி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதை அடிச்சு கொன்னுட்டு கிளீன் பண்ணு. என்னடா இது சூப்பர் ஹீரோக்கு வந்த சோதனை. மின்னல் அடிச்சப்ப பறந்து போய் விழுந்த நம்ம மொட்டை வில்லன் இப்பதான் சாக்கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷா எழுந்து வந்திருக்கான். கர்மா என்ன இப்படி நாறுது? அப்புறம் பார்த்தா அவனுக்கும் சூப்பர் பவர் கிட்டிடுச்சு. ஏய் இதை காப்பி அடிச்சு தானே மின்னல் முரளி எடுத்தீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை ராக்கா. இப்போ உங்ககிட்ட பயங்கரமான பவர் இருக்கு. போய் அந்த மரத்தை அப்படி புடுங்கிட்டே வந்துடலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இவன் புதுசாக வந்திருக்கிற சூப்பர் ஹீரோ, இவனை மட்டும் போட்டு தள்ளிட்டேன்னு வை, அது ரொம்ப ஈஸி. ஓகே அவன் மட்டும் பலன்னு சூட்டு போட்டுட்டு இருப்பான். நான் மட்டும் சும்மா போறதா? எனக்கு ஒரு சூட்டு செஞ்சு கொடு. அப்புறம் நம்ம சூப்பர் ஹீரோ அவரோட ரோந்து வேலையில் இருக்கிறப்ப அவங்க அம்மா போனை போட்டு தம்பி காய்கறி வாங்கிட்டு வாப்பாங்குது. தலைவரும் போயிட்டு காய்கறி வாங்க போறாரு. காய்கறிக்கு நான் காசு கேட்பேனா? கேட்க மாட்டேன். அந்த இடத்துக்கு நம்ம மொட்டை வந்து ஃப்ளையிங் ஜெட்டோட ஃபைட் பண்றான். காய்கறி வாங்க வந்த இடத்துல கலவரமாய் போயிருது. அவனை ஹீரோ போட்டு அடிக்க, அவன் ஹீரோவை போட்டு அடிக்க, அவனை ஹீரோ போட்டு அடிக்க, இப்படியே மாறி 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 சண்டை பண்ணிக்கிறாங்க. போடா அங்கிட்டு எப்படி பறந்தான் பாத்தியா? அதான் ஃப்ளையிங் ஜெட்டுங்கிறது. ஏண்டா உனக்கு என்னமோ சூப்பர் பவர் இருக்குன்னு போய் இந்த அடி வாங்கிட்டு வந்துக்கிற. அப்ப நம்ம ராக்காவோட ரியாக்ஷன் பாருங்களேன். 3 மாசமா மூச்சு பிடிச்சு முக்கிட்டு இருக்கிறப்பா வரமாட்டேங்குது. ஹீரோயினுக்கு ஃப்ளையிங் ஜெட்டை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா ஃப்ளையிங் ஜெட்டோட உண்மையான முகம் ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப இது என்ன படம்னு நீங்க சொல்ல போறீங்க. சார் இது அந்த படம். கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வில்லன் வந்துட்டு தோத்து போன சோகத்துல போய் ஃபேக்டரியில இருக்கிற எல்லா பொல்யூஷனையும் தனக்குள்ள இழுத்துட்டு இருக்கிறான். செத்து போயிருவேன். இல்லைங்கய்யா, பொல்யூஷன் எல்லாம் உள்ள இழுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவீங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஃப்ளையிங் ஜெட்டு அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த சூப்பர் ஹீரோவா வாழ்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏமா நான் ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கணும்? திடீர்னு ஏதோ ஒரு மொட்டை குரங்கு வந்து நடிக்குது. நீங்க என்னடானா போய் ஒட்டர் அடிங்கிறீங்க, என்ன குத்தி குத்தி விளாண்டு பாக்குறீங்க, போய் காய்கறி வாங்கிட்டு விடாங்கிறீங்க. எனக்கு இப்படி ஹீரோவா இருக்கிறதே பிடிக்கலமா. ஏய் நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. இதான நடந்தது? என்னப்பா எதுவுமே சொல்லாம இதான் நடந்ததுன்னு சொல்ற? டேய் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லடா. போய் நீ சூப்பர் ஹீரோ வேலையை பாருப்போ. மறுபடியும் நம்ம சூப்பர் வில்லன் வந்துட்டு அட்டாக் பண்றான். இந்த தடவை அவன் நம்ம ஹீரோவோட பவர்ஃபுல்லா இருக்கிறான். ஹீரோவை போட்டு அட்டு நடிக்கிறான். எப்படியோ அங்கிருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வில்லனோட ராஜ்யம் தான் ஃபுல்லா பொல்யூஷன் பண்ணி விட்டுறான். இப்போ அந்த ஃப்ளையிங் ஜெட் இங்க வரணும், வந்து என் கூட சண்டை போடணும். இல்லன்னு வச்சுக்கோங்க மொத்த சிட்டியும் பொல்யூட் பண்ணி விட்டுருவேன். படா நம்ம ஹீரோவால போக முடியாதனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃப்ளையிங் ஜெட்டா போறாரு. போய் அவன் அடி வாங்கி செத்து போயிடுறான். நம்ம வில்ல வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைங்க கூட்டத்தை வந்து மிரட்டிட்டு இருப்பான். அவங்க அப்பா அம்மாலாம் எங்க போனாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து அந்த சின்ன பையனை ஹீரோ காப்பாத்திட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஓ ஃப்ளையிங் ஜெட். Hey Spider-Man. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சீன் ஒரு காப்பியா? ஏய் இந்த சீன் மட்டும் இல்ல, படத்துல நிறைய சீன் காப்பி தான். அப்புறம் நம்ம ஹீரோ வில்லனை நிலாக்கு கூட்டிட்டு போய் சண்டை போடுறாரு. ஆமா இவங்களுக்குலாம் எங்க இந்த ஆக்சிஜன் கிடைக்குது? இவனுங்க கீழே சண்டை போட்டுட்டு இருக்கிறப்பதான் அங்க நிறைய பொருள் இருந்துச்சு, அடிச்சு உடச்சிட்டு இருந்தானுங்க. சரி நிலாக்கு போய்க்கிறானுங்க, அங்க என்னத்த உடைக்க போறானுங்கன்னு பார்த்தா சேட்டலைட் போய் உடச்சிட்டு இருக்கிறானுங்க. ஏன்டா பொருள் சேர்த்து இல்லாம சண்டை பண்ண மாட்டீங்களாடா நீங்க? அவ்வளவுதான், சூப்பர் வில்லன் அழிச்சாச்சு, படமும் முடிஞ்சிருச்சு. நான் உங்களை அடுத்த ஏதாவது ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். பாய். இந்த குட் பேட் அக்லி படம் பார்த்திருப்பல, அதுக்கு உன்னோட ஒப்பீனியன் ஏதாவது? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட
வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. சொரா நண்டு எத்தனை ஐட்டங்கள்ரா. கிடைக்கும் போதே ஒண்ணு விடாம சாப்பிட்டுருங்க. ஏண்டா ஜென்ரல் ஆடியன்ஸ், என்னடா இந்த பக்கம் சாப்பிட வந்தங்கண்ணா. பிடுங்க, ஜென்ரல் ஆடியன்ஸும் சாப்பிட்டு போட்டோம். புடி மூட்டை. இதெல்லாம் ஏகே ஃபேன்ஸுக்காக எடுத்தது. ஜென்ரல் ஆடியன்ஸ் இதெல்லாம் பார்த்தானுங்கன்னா அந்த இடத்துல சுருண்டு விழுந்து செத்துருவானுங்கடி.